என்னையெல்லாம் யார் கேட்கறது? ஏதோ உங்களுடைய நல்ல நேரம் இத்தனை நாளைக்கு நான் ஒரு குட் பாயா, நல்லவனா, ஆதிவாசி, அடக்கிவாசி அப்படின்னு இருந்தேன். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நானும் இப்படியே இருப்பேன்? இனிமே என்னுடைய கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், முடிஞ்ச டிஸ்கோ, பிரேக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஆடுறதுக்கு யாரும் இனி என்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு நான் சொல்லல பிரதர். ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் சொல்லுகிறார். எல்லாருமே இது நேரத்துல குரு பயிற்சி, குரு இந்த ராசியை பார்க்குது, அந்த ராசியை பார்க்குது, பிளஸ் என்னங்கிறத பத்தி தான் பிரமாதமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வரப்போகிற இந்த குரு பயிற்சியில் இது நாள் வரை குருவின் பார்வையை பெற்று வந்து கொண்டிருந்த அந்த ராகுங்கிற கிரகத்துக்கு இனி குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. சும்மாவே நான் ஆடுவேன், இனி என் இஷ்டத்துக்கு என்னை ஆட விட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முழுவதுமாக சூறையாடுவதற்கு சுபக்கிரகமான குருவின் பார்வையை இழந்து முழுவதுமாக விஸ்வரூபமாக தனது விஷயத்தை எடுத்து சூறையாடுவதற்கு ராகு தயாராகிவிட்டார். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் எந்தெந்த ராசிக்கு வருகிறதோ அவற்றிற்கு மேலும் மேலும் அபிவிருத்தியும், எந்தெந்த ராசிக்கு நெகட்டிவாக வரப்போகிறதோ மேலும் மேலும் நெகட்டிவ் பலன்களை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். அடிபட்டதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி அடிபட்டுருச்சே, அப்படி அடிபட்டுருச்சே, இதுக்கு இந்த மருந்து போடலாமேன்னு சொல்வதை விட அடிபடுவதற்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். அதாவது எந்தெந்த ராசி எவ்வாறு தங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம். கிரக நிலைகளை முடிவில் பார்ப்போம். யார் கேட்கறது என்னையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி மேஷராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இப்பொழுது தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை ராகு சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 2க்கு பிறகு மேஷராசிக்கு உண்டான நட்சத்திராதிபதி செவ்வாய், அதாவது மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். மேஷத்தை பொறுத்தவரை 11ஆம் இடம் லாபஸ்தானம், உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை ராகு கொடுப்பார். ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, மேஷத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் மட்டுமல்ல, பாதகஸ்தானமாகவும் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாதகமான லாபத்தை கொடுப்பார். ராகுங்கிற கிரகமே கொடுத்து கெடுக்கக்கூடிய சுபாவம். இப்போ லாபம் அப்படிங்கிறது வரும், ஆனால் அந்த லாபத்துக்கு பின்னாடியே ஒரு பிரபலத்துக்கு பின்னாடி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்வதை போல், அதாவது இந்த ராகு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு 10 வருஷத்துல சம்பாதிக்க வேண்டிய விஷயத்த 10 மாசத்தில் கொடுப்பார். 10 மாசத்தில் சம்பாதிக்க வேண்டிய விஷயத்த 10 நாட்களில் கொடுப்பார். அப்போ அள்ளி கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, ஒரு பக்கம் 7 சனியின் தாக்கத்தில் நிறைய செலவுகளையும், துக்கங்களையும், துயரங்களையும், சோகங்களையும் சந்தித்து வந்த மேஷராசிக்காரருக்கு லாபம் வரும் பொழுது கண்ணு முன்ன தெரியாத ஒரு ஸ்பீடு பிடித்து விடுவார்கள். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, எடுத்து கொடுக்கக்கூடிய பொருட்கள், சேவை, இல்லைன்னா அந்த ஒரு டெக்னாலஜி இல்லை மிஷினரி, சில நேரத்தில் ஒரு 10 பொருள் தான் இருக்கும், 15 பொருளுக்கு ஆர்டர் வந்தால் என்ன ஆகும், இருக்கிறது இல்லாதது, பக்கத்து வீட்டில் இருக்கிறது, எய்த்த வீட்டில் இருக்கிறது எல்லாம் கூட எடுத்து லேபிள் போட்டு விட்டு விடுவார்கள். பிறகு ஒரு 10 பொருள்ல நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தையும் லாபத்தையும் நாம் இழப்பது போல் யாராவது ஒரு 2 பேர் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார் இந்த பொருள் ஒர்க் ஆகலை, இந்த கான்செப்ட் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் நிம்மதி இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ராகு அப்படின்னாவே அது கணக்கில் வராத, அங்கீகரிக்கப்படாத, இருள் கிரகம், மறைக்கப்பட்ட
ஒளித்து வைக்கப்பட்ட, அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களை எதில் கையில் எடுத்தாலும் கண்டிப்பாக பிரச்சனை தான். குறிப்பாக ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, இப்போ இந்த கரன்சி என்னென்னமோ கரன்சி இதெல்லாம் வருகிறது. இப்போ நான் ஒரு 4 பேரை சேர்த்து விடணும், அவங்க ஒரு 4 பேரை சேர்த்து விடணும். கடைசியில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்பை யார் நடத்துகிறார், அந்த கரன்சிக்கு யார் உரிமையாளர், அது எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறதுன்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா அந்த ஆப்பே செயல் இழந்து விடும், அந்த செயலி வேலை செய்யாது. முதல்ல வந்தவங்களுக்கெல்லாம் லாபம் வந்துவிடும். அதை பார்த்துட்டு கடைசியில் நிறைய பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணினீங்கன்னா, நீங்கள் சொல்லி தான் சிஸ்டர் நான் இவ்வளவு பெரிய ஒரு தொகையை போட்டேன், என் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுருந்தேன், என் பையனுடைய காலேஜ் அட்மிஷனுக்கு வச்சுருந்தேன் அப்படின்னு நீங்கள் ஜவாப்தாரி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாதிரி நான் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்பவும் ஜாக்கிரதையாக அதனை தவிர்ப்பது நல்லது. மேலும் 11ஆம் இடம் குறிக்கக்கூடிய மூத்த சகோதரம், அண்ணா, அக்கா, அந்த வயதுக்கு நிகரான நபர்கள் 11ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய இளைய கலத்திரம். இளைய கலத்திரம்னா செகண்ட் ஒய்ஃபு, செகண்ட் ஹஸ்பண்டு. இந்த அனைத்து விஷயங்களுமே நமக்கு வழக்கத்தை விட கூடுதலான செலவு ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, வீடு கொடுத்த சாட்டர்ன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால். இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களிலுமே மேஷராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரத்துக்கு ராகு, அதாவது ஆன்டி கிளாக்வைஸாக டிராவல் பண்ணும் பொழுது நட்சத்திராதிபதி செவ்வாய், அப்போ அது மேஷத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம்னா மறைவு ஸ்தானம். இப்போ செவ்வாய் பிரதானமாக குறிகாட்டுறது என்னன்னு பார்த்தோம்னா சகோதரரை குறிகாட்டுகிறது. இதையும் தவிர குறிப்பாக பார்த்தோம்னா இடம், பூமி, சொத்துக்களை குறிகாட்டுகிறது. அப்போ இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படக்கூடிய வில்லங்கம், இந்த பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த இடத்தை நீ மறைத்து வைத்த, இந்த இடத்தை நீ ஒழித்து வைத்து விட்ட, இதை நீ பங்கீட்டுக்கு கொண்டு வரல, நீ பங்கிடும் பொழுது உனக்கு அதிகமாக பிரிச்சுக்கிட்ட, எனக்கு கம்மியாக பிரிச்சுக்கிட்ட. ஏன் அப்படின்னா ராகு தன்னுடைய பகை கிரகமான செவ்வாயின் நட்சத்திரம், சனியுடைய வீடு, எல்லா அசுப கிரகங்களும் இந்த இடத்தில் ஒன்றாக சேருகிறது. அப்போ ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல என்ன ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடம்ங்கிறது நாம் தோல்வி அடையக்கூடிய இடம், அவமானம் அடையக்கூடிய இடம். இப்போ வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து கடைசி நிமிடத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் நாம் வெளியே வந்து விடலாம். இருந்தாலும் இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக நாம் ஏன் இதனை சொல்கிறோம் அப்படின்னா, குறிப்பா இந்த ராகுங்கிற கிரகம் உங்களை தூண்டி விடுவதற்கு தயாராக இருப்பார். எப்படி தூண்டுவார்னா, லாபம் தரேன் அப்படின்னு தூண்டுவார். 11ஆம் இடம்ங்கிறது இளைய கலத்திரம். இளைய கலத்திரத்தின் மூலம் லாபம் அப்படின்னு தூண்டுவார். மூத்த சகோதரர் மூலம் லாபம் அப்படின்னு தூண்டுவார். இல்லாத ஒரு பொருளை, பழைய பொருளை ஒரு புது பொலிவாக்கி அதுக்கு ஒரு புது பெயர் வைத்து மார்க்கெட்டில், சந்தையில் நாம் அந்த பொருளையோ அந்த கான்செப்டையோ விற்கலாம், அதன் மூலம் ஒரு பெரிய லாபத்தை ஈட்டலாம் அப்படின்னு உங்களை தூண்டுவார். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ராகுவும் செவ்வாயும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் இது ஒரு விபத்து. இது சனியுடைய வீடு அப்படிங்கிறதுனால் குறிப்பா உங்களுடைய லாபம், வருமானம், நீங்க நினைத்த காரியங்களை அடைவதற்கு வழக்கமான நேர்வழியான பாதையில் போகாமல் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில, ஒரு சைடு ரூட்ல இப்படி போனா சீக்கிரம் அந்த விஷயத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு ஆஃப் த டேபிள், ஆஃப் த ட்ராக் பிளான் செய்தால் கண்டிப்பாக வேலியில் போன ஓனானை தூக்கி நாம் மடியில் போட்டுவிட்ட ஒரு கதையாகிவிடும். இதனால்
கூடுதல் கவனம் மேஷராசிக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை, அப்பொழுதுதான் இந்த ராகு பயிற்சிங்கிறது நடக்க போகிறது. ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்கள், அப்ரூவ்மெண்ட், அங்கீகாரம், பர்மிஷன், லீகலி அட்மிட்டட் அக்னாலஜ்ட் ஐட்டம்ஸை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தால், குறிப்பா சகோதரர் சகோதரி இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பக்கா லீகல் டீமை வைத்து பிரச்சனைகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை டாக்குமெண்ட் செய்து பயணித்தால் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளலாம். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். முதல் தரமான ராஜயோகம். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். அசுப கிரகம் 10ஆம் இடத்தில் வரும் பொழுது அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். வீடு கொடுத்த சாட்டன், அதாவது சனீஸ்வர கிரகம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். இப்போ 10ஆம் இடம்ங்கிறது பூரணமாக பார்த்தோம்னா தொழில், உத்தியோகம், வருமானம். ஒரு விதத்தில் பார்த்தோம்னா இது எல்லாரையும் எல்லா இடத்திலும் தெரிக்க விடக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இது நாள் வரை ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரில் பயணித்து கொண்டிருந்த ஒரு காரு டக்குன்னு ஓவர் கியரில் போட்டு ஓவர் ஸ்பீடில் போட்டு அடித்து தூக்கினா எப்படி இருக்குமோ அதை போல் உங்களது வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, யார் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் அவர்களை சாப்பிட்டு ஏப்பம் விட்டு என்னுடைய இலக்கு வேற, என்னுடைய டார்கெட் வேற, ஏதோ என்னுடைய நேரம் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஏதோ ஒரு காமெடியில் வரும் பார்த்தீங்களா, கவுண்டமணி சார் முதல்ல ஒரு 2 வீலரில் வருவார், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிளில் வருவார், ஒரு 2 வீலரில் வருவார், 3வது சீனில் பார்த்தோம்னா ஒரு பெரிய காரில் வந்து இறங்குவார். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடில் அப்படியே ஜம்ப் ஆகி மேலே போகக்கூடிய அமைப்பு. இதில் 10ஆம் இடம்ங்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுலேயும் பார்த்தோம்னா இது ஒரு காற்று ராசி. அப்போ இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம், குறிப்பாக வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நோவல் ப்ராடக்டு, நோவல் கான்செப்டு, அது என்னன்னே தெரியாத விஷயங்கள், அதனை கிரகித்து கொண்டு எல்லாரையும் பின்னே தள்ளிவிட்டு முதலில் போய் நிற்பது, உங்களுடைய பாஷையே சாப்பிட்டு ஏப்பம் விட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இது வந்து வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழில் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, முதல் தரமான ராஜயோகம். அந்த அதுக்கும் மேலன்னு சொல்றது பூரணமா இந்த இடத்துல ரிஷபத்துக்கு பொருந்துவதன் காரணம், ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனுக்கு ராகு நட்பு கிரகம், வீடு கொடுத்த சாட்டான நட்பு கிரகம், அவரும் 11ஆம் இடத்துல. இப்போ இது நாள் வரை என்ன நடந்தது அப்படின்னா, சேஃபா ரிஸ்க் இல்லாம ஒரு கோட்டுக்கு மேல் தாண்டாமல் அந்த பவுண்டரிக்குள் இருந்த ரிஷபராசிக்காரர்கள் இனிமே தெரிக்க விடுவார்கள். இவர்களை கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஒரு டீலிங்காக இருந்தாலும் தேவைப்படக்கூடிய சாராம்சங்களை எப்படி கொண்டு வராங்க, எங்கிருந்து கொண்டு வராங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு புது புது டெக்னாலஜியை பிடித்து கொண்டு வந்து விடுவார்கள். அதை வைத்து கொண்டு கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவார்கள். இதனால் வரைக்கும் இந்த பையன் சும்மா இருந்தான், இந்த சகோதரி சும்மா இருந்துச்சு, இன்னைக்கு என்னப்பா ஒரே பால்ல வரிசையா 6 அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் அனைத்து வித்தையையும் எப்போ எங்கேயோ படித்த அந்த பழைய டெக்னாலஜியை கூட முழுவதுமாக எடுத்து வெளியே வைத்து அனைவரது பார்வையையும் கவனத்தையும் ஈர்ப்பார்கள். கம்பெனிக்கு வந்து வேலை செய்துட்டு இருக்கிற சகோதரர்கள்லாம் கம்பெனிலேயே பார்ட்னராக வரக்கூடிய அளவுக்கு உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு ஃபஸ்ட்டு 70 டேஸ், அதாவது மே மாதம் 26 முதல் ஆகஸ்ட் 2 வரை. அதுக்கப்புறம் ராகு செவ்வாயோடைய அவிட்ட நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, செவ்வாய் வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா ரிஷபத்துக்கு 7ஆம் அதிபதியாக வருகிறார். அப்போது உங்கள் லைஃப் பார்ட்னர்
இல்லைன்னா உங்களுடைய சகோதரர், மெயினாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான் 80 to 85%. எங்கேயாவது ஒரு சில இடங்களில் சகோதரர் உங்களுடைய பிஸ்னஸில் உள்ள வருவார். வந்து ஏதோ ஒரு கான்செப்டை மாற்றுறேன், ஒரு ப்ராடக்டை மாற்றுறேன், ஒரு ஐட்டத்தை மாற்றுறேன், ஒரு எக்யூப்மெண்ட்டை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு செலவுகளை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக இது நடக்கும். ஏன் அப்படின்னா, இங்கு மார்ஸ் வந்து செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். ஆனால் இது காலகட்டங்களில் வந்து கோச்சாரத்தில் செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட உங்கள் ராசி 2ஆம் இடத்தில் இருப்பதனால் பெரிதாக உங்களுக்கு பாதிப்பு வராது. அப்படின்னாலும் நெட் ரிசல்ட் ஒரு 100 ரூபா நம்ம சம்பாதிக்கும் போது 25 ரூபா 30 ரூபா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டையும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் உங்களால் நோ அப்படின்னு ஒரு அமைப்பை சொல்ல முடியாது. ஏன் இந்த நோவை நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் பொதுவாகவே கொஞ்சம் சாஃப்ட் டைப்பு, கொஞ்சம் இளகின மனசு, இறங்கி போகக்கூடிய நபர்கள். இங்கு மார்ஸுங்கிறது டாமினேட்டிங் கேரக்டர், சுப்பீரியர் கேரக்டர். இதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் எண்ட் ரிசல்ட்டு எப்படி பார்த்தாலும் இது ரிஷபராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகம். மிதுன ராசிக்கு இந்த பதிவை ரொம்பவும் கவனமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, 9ஆம் இடம் சொல்றது பாக்யஸ்தானம். வீடு கொடுத்த சாட்டன் வந்து 10ஆம் இடத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறார். ராகு முதலில் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது ராகுனாவே குறுக்கு வழி தான். அப்போ என்னாகும், அந்த பாக்கியத்தை அடைவதற்கு இவர்கள் எதையெல்லாம் பாக்கியம் என்று நினைக்கிறார்களோ, அதாவது அது ஒரு வேண்டுதலாக இருக்கலாம், ஒரு பூஜையாக இருக்கலாம். அப்போ அதில் குறுக்கு வழினா என்ன அர்த்தம்னா, அதாவது சில எதிர்மறையான சக்திகளை நோக்கி ஜெபம் செய்வது, சில இச்சா சக்திகளை, கிரியா சக்திகளை அடைவதற்காக அங்கீகரிக்கப்படாத பூஜைகள், அங்கீகரிக்கப்படாத மந்திரங்களை ஜெபம் செய்வது, அதற்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி ஒரு ஷார்ட்கட்டில் இந்த மெத்தடில் போனால் நாம் இதனை அடைந்து விடலாம், இந்த பாக்கியத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி வழக்கத்தில் இல்லாத எதிர்மறையான சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஜபங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொள்வது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ உங்களுடைய பாக்கியம் ஒரு பெரிய பில்டிங் வாங்குவது அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு லோன், அந்த லோனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் என்ன அர்த்தம்னா, எலிஜிபிலிட்டி இருப்பது போல் காண்பிப்பதற்கு தேவையான ஆவணங்களை ரெடி செய்வது. இப்போ உங்களுடைய பாக்கியம் வெளிநாட்டு பயணம், இப்போ உங்களுடைய பாக்கியம் 9ஆம் இடம் இளைய களத்திரம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது அதற்கு ஒருவேளை தேவையோ தகுதியோ இல்லாத நபர்களாக இருந்தாலும் ஒரு குறுக்கு வழியில் போய் நாம் அந்த விஷயத்தை அடைந்து விடலாம் என்பதற்காக அங்கீகரிக்கப்படாத விஷயங்களுக்குள் கை போடுவது, அதற்குள்காக செலவு செய்வது, நேரம் ஒதுக்குவது, அதாவது ஒரு அன்ஆத்தரைஸ்டு விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பது. பிறகு இதனால் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு குஷியாகவோ இல்லை ஒரு சந்தோஷமாகவோ ஒரு சமாதானமாகவோ இருந்தாலும் அதனால் ஒரு நஷ்டத்தை பின்னாடி அடைவது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது போன்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு நேர்மையாக நாணயமாக போனால் அதில் வரக்கூடிய லாபமும் சந்தோஷமும் சமாதானமே போதுமானது. அதுவே ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டா, ஒரு நேர்மையான ஒரு ப்ராஃபிட்டா, ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டாக நமக்கு வரும். ஆனால் நாம் இந்த நேரத்தில் தூண்டப்படுவோம். எப்படி தூண்டப்படுவோம் அப்படின்னா, நீ குறுக்கு வழியில் போனால் தான் நீ ஜெயிக்க முடியும், அப்போத்தான் நீ உச்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு நம்மை தூண்டுவதற்கு 4 நபர்கள் வருவாங்க. வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் வேற காமிப்பாங்க. பார்த்தியாப்பா, அவர் இந்த ரோட்டில் போய் தான்ப்பா இன்னைக்கு வந்து அவர் பெரிய குபேரன் அப்படின்னு சொல்லப்படுகிறார்.
அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போய்விட்டார். எல்லா தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய நீ ஏன்பா இன்னும் அப்படியே தூசி தட்டுற பெஞ்சுக்குள்ளாரையே உட்கார்ந்துருக்கிறியே அப்படின்னு உங்களை தூண்டி விடுவார். தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 9ஆம் இடம்ங்கிறதுனால உங்க அப்பாவை யாராவது ஒருத்தங்க பொல்யூட் பண்ணுவதற்கு வருவார்கள். உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து, அதுவும் அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள், சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள், அரசாங்கம் அனுமதிக்காத விஷயங்களை கொடுத்து உங்க அப்பாவை களங்கப்படுத்தி ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். இதுல யார் குறிப்பா இருக்கணும்னு பார்த்தோம்னா, ஒருவேளை உங்களுடைய அப்பா அரசாங்கத்தில் உயர் நிலைகளில் உயர் பதவிகளில் இருந்தால் உங்க அப்பாவும் தூண்டப்படுவார். அப்போ ரொம்பவும் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய கர்மா நம்மை துரத்தும், நம்மை விடாது. நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்தால் அந்த நேரத்தில் அது ஏதோ குழுக்குழுன்னு இருப்பது போல் இருக்கும். பிறகு கர்மா வேறொரு விதத்தில் நம்மை குடைய ஆரம்பித்து விடும். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ராகு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வரப்போகிறது. இந்த செவ்வாய்ங்கிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா 6-11. அப்போ 6ங்கிறது கடன் வாங்குவது, 11ங்கிறது லாபம். அப்போ செவ்வாயை என்ன பண்ணும் அப்படின்னா ராகு தூண்டிவிடும். இந்த செவ்வாய் உங்களை கடன் வாங்குவதற்கு செலவு செய்ய வைக்கும். அதாவது நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை, அந்த சின்ன அமௌண்ட்டுங்கிறதே உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஒரு டாக்குமெண்ட் அடகு வச்சு, ஒரு கோல்டை நீங்கள் அடகு வச்சு, இல்லைன்னா உங்களுடைய ஒரு காஸ்ட்லி காரை அடகு வச்சு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு முன்தொகை கட்டினால் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரும். இல்லைன்னா செவ்வாய்ங்கிறது இதே இடத்துல பார்த்தோம்னா பூமியை குறிக்கிறது. இந்த இடத்துல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டாக்குமெண்ட் இல்லை, ப்ராப்பரான ஒரு லீகல் ப்ராசஸ் இல்லை, இதனுடைய விலை 100 ரூபா அப்படின்னா நாம் இதை 30 ரூபாய்க்கு வாங்கிடலாம். பிறகு இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி நாம் இதனை 100 ரூபாய்க்கு வித்துடலாம் அப்படின்னு யார் மூலமாகவோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் தூண்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா இது ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுன்னா, கொஞ்சம் பாதை மாறிடுச்சு அப்படின்னா நாம் ஒரு பெரிய குழியில் விழுக வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இதில் ப்ளஸ் பாயிண்ட்டும் உண்டு. என்னன்னா வீடு கொடுத்த சாட்டர்ன் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் நேர்மையாக, நியாயமாக, யாரையும் துன்புறுத்தாமல் அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு பிராக்டிக்கலாக நாம் பயணித்தால் கண்டிப்பாக ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடி என்று சொல்வது போல் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டை நாம் கண்டிப்பாக அடைய முடியும். கடகராசிக்கு பலன் சொல்வதற்கு தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா இது நாள் வரை அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கடகராசிக்காரர்கள் தான். சனி பயிற்சியை பெரிதும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் பிரமாதமாக அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்காமல் போனதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா குரு 12ஆம் இடத்துக்கு விட்டது. கடகத்தை பொறுத்தவரை குரு ஒரு முக்கியமான பிளானட். ஏன்னா அவர் தான் இங்கு பாக்யாதிபதியாக வருகிறார். அவர் இப்போ ராசியில் உச்சமடைய போகிறார். அப்போ ஒரு விதத்துல பார்த்தோம்னா பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னை குரு பார்க்க போகிறார். ஜென்ம குரு, வன்ம குருங்கிறது இந்த இடத்தில் ஒத்து வராது. ஏன்னா பாக்யாதிபதி லக்ன கேந்திரங்களில் ராசி கேந்திரங்களில் உச்சமடையக்கூடியது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் அப்படிங்கிற முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்க போகிறது. இது எப்படி பார்த்தாலும் பிளஸ் பாயிண்ட். இதுல மைனஸ் பாயிண்ட் கொஞ்சம் கூடுதலாக நான் சொல்வது போல் இருக்கும். ஆனால் நான் யாரையும் பாதிப்பதற்கோ, யாருடைய மனதையும் நோகடிப்பதற்கோ இல்லை பயமுறுத்துவதற்கோ கூட நான் சொல்வதில்லை.
என்னுடன் பழகினவர்களுக்கு நன்றாக என்னை பற்றி தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை பதிவாகத்தான் நாங்கள் இந்த விஷயத்தை கொடுக்கிறோம். 8ஆம் இடம் அப்படிங்கிறதே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா மறைவு ஸ்தானம் தான். 8ஆம் இடம் நாம் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம். இப்போ 8ஆம் இடத்துல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திர சுப கிரகங்களின் பார்வை இல்லாமல் அவர் தன்னுடைய முழு சொரூபத்தை வெளிப்படுத்த போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நாம் ஏதாவது தவறுகள், கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் இதெல்லாம் வேணும்னு செய்யலை, அவ்வளவு பிரச்சனையில் இருந்தோம். அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இன்னும் முடியல அப்படின்னா அது ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். இந்த விஸ்வரூபம் எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை டென்ஷன் படுத்தும், நம்மை தோல்வி அடைய வைக்கும், அவமானப்பட வைக்கும். எப்போ வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 2 அவிட்ட நட்சத்திரத்தில் வரும் வரை. இப்போ ஆகஸ்ட் 2க்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஒரு கிரிப்பு கிடைக்கும். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ராகு 7ஆம் இடத்துக்கு வரும். அதுதான் மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அது காலகட்டங்களில் இந்த ராகுவிற்கு குருவின் பார்வை, இது குரு சண்டால யோகம்ங்கிற அமைப்பில் வருகிறது. அப்போத்தான் நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் யாராவது ஒருத்தங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்தால், இல்லைன்னா கடனை திருப்பி கொடுத்தா, சார் கடனை திருப்பி கொடுத்தா என்ன சார் எனக்கு பிரச்சனை, நான் தான் எல்லாம் பைசல் பண்ணி முடிச்சிட்டேனே பிரதர், ஏன் பிரதர் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் நடந்திருக்கு பிரதர். கடனை நாம் கொடுத்து விட்டோம், முடித்து விட்டோம்னு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை கொடுப்போம். கடன் கொடுத்தவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொடுத்தது அசல் இல்லை சார், வட்டியைத்தான் சார் கொடுத்துருக்கிறீங்க. ஆஸ் பர் அவர் ரெக்கார்ட்ஸ் எங்கள் லேப்டாப் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இன்னும் அசலே ஒரு இவ்வளவு பெரிய தொகை கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ கடனை திருப்பி கொடுக்கறதா இருந்தால் கூட ஒரு லீகல் டீமை வைத்து கொண்டு அசல் என்ன, வட்டி என்ன, இதுக்கு என்ன வெய்வரு, இதோட இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு எழுதி வாங்கி கொண்டு தேவைப்பட்டால் அதனை ரெஜிஸ்டர் செய்யணும்னா அதனை ரெஜிஸ்டர் கூட செய்து பக்காவாக எல்லா விஷயங்களிலும் கூடுதல் கவனம். 8ஆம் இடத்தில் ராகு, அதான் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த கரணம் தப்பினால் அப்படிங்கிறது அது இந்த இடத்தில் பூரணமாக பொருந்தும். இப்போ நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு மெடிசன் எடுக்கிறதா இருந்தால் கூட அந்த மெடிசன் அங்கீகரிக்கப்பட்ட மெடிசன். இப்போல்லாம் ஜெமினியில், சாட் ஜிபிடியில் போட்டோம்னா எல்லா விஷயங்களும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பயோகிராஃபி, ஃபிசிக்ஸு, பயாலஜி எல்லாம் ஆதி அந்தம் எல்லாமே விடும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் கூடுதல் கவனம். கொஞ்சம் அப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா ஃபைன் கட்ட வேண்டியது வந்துடும். இது நம்மளுடைய விஷயத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரத்துக்கு ராகு வரப்போகிறார். அப்போ இந்த இடத்துல செவ்வாய்ங்கிறது நமக்கு 5-10 குறிகாட்டுகிறார். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். குழந்தைங்க ஹாஸ்டலில் படிக்குது, காலேஜில் படிக்குது, நான் வெளியூரில் இருக்கிறேன், ஐ எம் அ ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு நினைத்து கொள்ளாமல், குழந்தைகள் நம் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை பொல்யூட் பண்ணுவதற்குன்னு யாராவது ஒருவர் வருவார். இப்போ எந்த விதத்தில் குழந்தைங்க எப்படி பொல்யூட் ஆகிறாங்கங்கிறதே தெரிய மாட்டேங்குது. பழகும் பொழுது அப்படியே ஒரு கம்பெனியன் போல், ஒரு ஃப்ரெண்டு போல், ஒரு ரூம்மேட்டு போல் வரக்கூடிய நபர்கள் ஏதாவது சில அங்கீகரிக்கப்படாத தீய பழக்க வழக்கங்களை வெளியில் சொன்னால் அது டேஷ் அப்படிங்கிற மாதிரி சில பழக்க வழக்கங்களை நம்மளுடைய குழந்தைகள் மேல் ஒட்டி வைத்து விடுவார்கள். அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க போய் விடுவாங்க. அப்புறம் நம்ம தான் ரொம்பவும் மெனக்கெட்டு ரொம்பவும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் ராகு. அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும்,
லைஃப் பார்ட்னராக இருந்தாலும், லைஃப் பார்ட்னருடைய பிரதர் சிஸ்டராக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், இல்லை ஏதாவது குட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், ஏன்னா இங்க செவ்வாய்ங்கிறது 10ஆம் இடம் தொழில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ தொழிலில் நம்மை களங்கப்படுத்த, நம்மை அவமானப்படுத்த சொல்லலாம். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அது வரும்பொழுது எப்படி வரும்னா, நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுப்பது போல், ஒரு பேரானந்தத்தை கொடுப்பது போல் நம்மை நன்றாக தூக்கிவிடும். ஒரு 10வது மாடிக்கு லிஃப்ட் இல்லாமல் ஒரு நிமிடத்தில் நம் மேலே போய் அமர்ந்தால் எப்படி இருக்குமோ, அதை போல் நம்மை பேசியே 10வது மாடிக்கு கூட்டி சென்று விடுவார்கள். அப்புறமேட்டு நாம் அங்கிருந்து விழப்போகிறோம் அப்படிங்கிறது விழுகக்கூடிய அந்த நேரத்தில் தான் தெரியும். விழுந்ததற்கு பிறகு இந்த பதிவை சொன்னால், சார் நீங்கள் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமேன்னு நீங்கள் சொல்வீர்கள். அதனால்தான் முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவை சொல்கிறோம். என்ன பண்ணலாம்? ரொம்பவும் சேஃப்டி, பயணம், பாதுகாப்பு, ஹெல்மெட் அணிந்து கொள்வது. சார் குளிக்கும்போது ஹெல்மெட் போட்டுக்கலாமா? குளிக்கும்போது ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும்போது கூட ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்பவும் ஒவ்வொரு நிமிடமும் ராசியில் குரு இருக்கிறார், இருந்தாலும் நாமவே போய் சிக்கிக்கொள்ளாமல் இது நாள் வரை எப்படி பயணித்தோமோ அவ்வாறே பயணிப்பது. புதிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் ஒரு நவம்பர் மாதம் வரை தள்ளி போடுவது. குழந்தைகளை கண்காணிப்பது. கண்காணிக்கிறோம் என்று தெரியாமல் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நாம் கண்காணிக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்க நம்ம ஏதோ அவங்கள டவுட் படுறோமோன்னு சொல்லி அவர்கள் மூட் அவுட் ஆகக்கூடாது. அப்படியே பேசி 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 உன் நல்லதுக்காகத்தான், உன் ஃப்யூச்சருக்காகத்தான், உன் எதிர்காலத்துக்காகத்தான். அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் தொழில் போனாலும், லாபம் போனாலும், வருமானம் போனாலும் அதனை பற்றி கவலைப்படாமல் கூடுதலான கவனம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும், ஒரு பில்டிங்கை சுற்றி எப்படி ஒரு 10 சிசிடிவி கேமரா சரௌண்டிங் மெத்தடில் அடித்து கொண்டிருக்கிறதோ, நீங்களே கொஞ்சம் விழிப்புடன் இருந்தால் போதுமானது. கண்டிப்பாக இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம ராகுவிற்கு கூடுதல் பரிகாரங்கள் பண்ணணும். இந்த பதிவின் முடிவில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். இதை தவிர உங்களால் முடிந்தால் துர்கா யாகம் அஷ்டமி திதிகளில், அமாவாசை நாட்களில், பௌர்ணமி நாட்களில் நீங்கள் பண்ணலாம். சூலினி துர்கா, ஜெய துர்கா போன்ற யாகங்கள் செய்து கொள்வதன் மூலம், துர்கா சப்தசதி பாராயணம் செய்வதன் மூலம், சண்டி யாகம், சார் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னா சில கோயில்கள் எல்லாம் குரூப்பாக செய்கிறாங்க. குறிப்பாக உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், வெள்ளிக்கிழமைகளில், அமாவாசை பௌர்ணமி திதிகளில் இந்த மாதிரி யாகங்களில் பங்கு பெறுவது, அதற்கு செவ்வரளி மலர்கள் வாங்கி கொடுப்பது, இனிப்புகள் செய்து நேவேத்தியம் செய்து அதனை வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது, இந்த மாதிரி உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ, இங்கு பக்தி தான் முக்கியம். உங்கள் சக்திக்கு நீங்கள் முடிந்த விஷயங்களை செய்வது. இதையும் தவிர அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி திதிகளில் எல்லா சிவன் கோயிலிலும் பைரவர் சன்னிதானம் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே அர்ச்சனை, அலங்காரம், அபிஷேகம் போன்ற விஷயங்களை அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். உங்களால் முடிந்த பங்களிப்பு செய்வதன் மூலம், பிரார்த்தனைகள் செய்வதன் மூலம் 99% பிரச்சனை தலைக்கு வருவது கேப்புடன் போய்விடும், இல்லைன்னா தலை கவசத்துடன் போய்விடும். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசிக்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர். 3, 7, 11ங்கிறது காமத்திரிகோணத்தில் வரக்கூடியது. இது இந்த இடத்துல 7ஆம் இடம் காற்று ராசி. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மிஸ்ஸிங்.
ராசியில கேது. அப்ப அவர் நம்ம என்ன பண்ண போறாருங்கிறதே தெரியவில்லை. இதே நேரத்துல 7ஆம் இடத்துல ராகுவிற்கு வீடு கொடுத்த சாட்டன் என்ன பண்றாருன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்தில், ஏற்கனவே சிம்ம ராசிக்கு இதுக்கு முன்னாடி கண்ட சனி, இப்போ அஷ்டம சனி, நிறைய பிரச்சனை. என்ன பிரதர் நீங்க சொல்றத பார்த்தா புதுசா இன்னொரு பிரச்சனை வந்து சேருதா அப்படின்னு கேள்வி கேட்காதீர்கள். இது எதுக்குன்னா இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு. அப்போ 7ஆம் இடம் குறி காட்டக்கூடிய வரன், திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், பிரதர் புதுசா வரன் வந்திருக்கு பிரதர், அகாடமிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு போட்டிருப்பார்கள். கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க, உண்மையிலேயே அந்த அகாடமிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கா, வரக்கூடிய நபர் அதற்கு தகுதியான நபரா, வரக்கூடிய நபர் பார்த்தா இந்த ஒரு ப்ரொஃபைலில் இருக்கிறாங்க, தொழிலதிபர்னு சொல்கிறாங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் போய் பார்த்தா அது ஏதோ ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு ஜோக்கில், அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள்லாம் ஒரு தொழிலதிபர்னு சொல்லிக்கிறீங்களான்னு ஏதோ ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்புங்கிற மாதிரி ஏற்படும். இதை நம்பி நம்ம என்ன பண்ணிடுவோம், பத்திரிகை அடிச்சிருவோம், சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லிடுவோம், ஹாலில் கூட வெட்டிங் ஹால் கூட கிடைக்கிறது இல்லை பிரதர்னு புக் பண்ணிடுவோம். கடைசியில் பார்த்தா ஹாலில் நம்ம கொடுத்துருக்குற அட்வான்ஸ், இப்போல்லாம் அட்வான்ஸ் வாங்குறதில்ல, நிறையா ஹாலில் முழு அமௌண்ட்டையும் இப்போவே கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. ரிட்டர்ன் வாங்குறதெல்லாம் இனி ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் வரக்கூடிய அந்த 7ஆம் இடத்தில் வரக்கூடிய நபர் உங்களை தூண்டி விடுவார். எப்படி தூண்டி விடுவார் அப்படின்னா, ரொம்பவும் ஒரு வள்ளுவன் வாசகி போல் இருப்பது போல் உங்களை ஒரு தூண்டி விடுவார், ரோமியோ ஜூலியட் போல் தூண்டி விடுவாருங்கிற மாதிரி சொல்லலாம். திருமணம் ஆன நபர்களாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தூண்டப்படுவார். எப்படி தூண்டப்படுவார், ஏதாவது ஒரு ஸ்கேமில், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேமில், இல்லை ஒரு வயதை அனுசரித்து ஒரு லவ் ஸ்கேமில், இல்லைன்னா ஒரு இடம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கேமில், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இது நாள் வரை கரெக்டாக ஒரு கிளாரிட்டியாக நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கூட நமக்கு சப்போர்ட் பண்ணினாரே, இப்போ புதுசாக ஒரு சிட்டில் போய் எல்லா பணத்தையும் போடணும்னு சொல்லுவார், ஒரு இடம் வாங்குறதுக்காக டெபாசிட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார், இல்லைன்னா ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணலான்னு சொல்வார். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தூண்டி விடுவார், நீங்களும் தூண்டப்படுவீர்கள். பிறகு அந்த ஒரு விஷயம் அங்கீகரிக்கப்படாதுங்கிறது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் கரெக்டு, இதுதான் சூப்பர் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த 7ஆம் இடம்ங்கிறது காம திரிகோணத்தில் வருகிறது. அப்போது அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள், இந்த ஓரின சேர்க்கை, அதாவது பழக ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தால் ஒரு மாதிரி இருப்பார்கள், பிறகு நெருக்கமாக பழகிவிட்டு பார்த்தால் அவருடைய தோற்றத்துக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி, ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயம் போல், வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயம் போல், நாம் அதில் போய் மாட்டிக்கொண்டோம் அப்படிங்கிற அளவுக்கு, பிறகு நாம் அதில் ஏன் மாட்டிக்கொண்டோங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால் ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ராகு சிம்ம ராசி அதிபதி சூரியனுக்கு ஆப்போசிட் பிளானட், வீடு கொடுத்த சாட்டனும் ஆப்போசிட்டு, அவரும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். பிறகு ராகு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, செவ்வாய்ங்கிறவர் இங்கே இடம், பூமி, அம்மா. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 4ஆம் வீட்டின் நட்சத்திரத்தில். அப்போ லைஃப் பார்ட்னருக்கும் அம்மாக்கும், சார் இதெல்லாம் எல்லா வீடுகள்லையும் இருக்கிறது தானே சார் அப்படின்னா, இது காலகட்டங்களில் கூடுதலாக இருக்கும். இப்போ நீங்கள் சிம்மராசி சகோதரியாக இருந்தால் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் கணவருக்கும் குறிப்பாக இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய ஒய்ஃபுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஏற்படக்கூடிய தகராறுங்கிறது
கொஞ்சம் கரணம் தப்பினால் லீகல் ப்ராப்ளத்தில் போய் எண்டாகக்கூடிய அளவுக்கு உங்களை தூண்டிவிடும். இந்த ஒரு டிராவல் நவம்பர் 11ஆம் தேதி வரை, அப்போ மகர ராகுக்கு நிகர ராகு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசி மண்டலத்தில் ராகு வந்து அமர்ந்து விடுவார். அந்த நேரத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை வந்துவிடும். ஏதாவது சின்ன சின்ன வம்பு வழக்கு ஃபைன் அந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நவம்பர் 11ஆம் தேதி வரை தீர்ந்துவிடும். சிம்ம ராசிக்காரர்கள் வழக்கமான பரிகாரங்களை விட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ராகுவிற்கு பிரதி தேவதை துர்கா, அதாவது சூலனி துர்கா, ஜெயதுர்கா, தீபதுர்கா, ஜாதவேத துர்கா, இல்லைன்னா இந்த சப்தசதி பாராயணம், சண்டி ஹோமம். சார் சண்டி ஹோமம்லாம் பண்ணுறதுக்கு பட்ஜெட் இல்லைன்னா குரூப்பாக சில கோயில்களில் பண்ணுவாங்க. அந்த இடத்தில் உங்களால் முடிந்த ஒரு பங்களிப்பு, ஏதாவது பிரசாதங்கள் செய்வது, நேவேத்தியம் செய்வது, அன்னதானம் செய்வது, அபிஷேகங்கள் செய்வது, செவ்வரளி மலர்கள் வாங்கி நீங்கள் வந்து துர்கையை வழிபடுவது, இதெல்லாம் மேலும் மேலும் ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, அமாவாசை பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள் போன்ற உக்ரமான தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்க ஒரு தெளிவை, ஒரு தீர்ப்பை கண்டிப்பாக அடைய முடியும். கன்னிராசிக்கு இந்த பலனை இப்பொழுது நாம் விவரமாக பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நல்லா தெரியும், லாபத்துக்கு குரு வரப்போகிறார். இந்த லாபத்துக்கு குரு வந்து என்ன ஆக போகிறார் அப்படின்னா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டச்சனியை பார்க்க போகிறார். அப்போ சாட்டர்ன் டீஆக்டிவேட் ஆகி விடுவார். 10ஆம் இடம்ங்கிறது நிறைய பிரச்சனைகளை குரு பகவான் இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் லாபத்துக்கு வருவது முதல் தரமான ராஜயோகம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல், இந்த பக்கம் பார்த்தோம்னா 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை ராகு கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம்னு சொல்லலாம், ஒரு கட்டளைன்னு சொல்லலாம், இல்லைன்னா அது ஒரு ஆர்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். 6ஆம் இடம் நமக்கு வந்து என்னென்னா மெயினாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெற்றி. இப்போ அதற்குண்டான விஷயங்களை கிரகித்து கொள்வது, எந்த ஒரு பரீட்சையாக இருந்தாலும் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் அதை நான் கிராக் பண்ண முடியலன்னுலாம் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ எல்லா கிராக்கும் மொத்தமாக பண்ணி அந்த விஷயத்திலிருந்து இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் எடுக்க வேண்டும். அதாவது பாக்கியத்திற்கு ஜீவனம், உங்களுடைய ஜீவனத்திற்கே இது பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொந்த நட்சத்திரத்தில் ராகு அமர்ந்து ஒரே நாளில் ஒரு 50 ஃப்ளோர் பில்டிங்கை உங்களை ஏறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜாப்ல உங்களுக்கு ஒரு சுப்ரீமசி, லெகசி அப்படின்னு சொல்லலாம். பூரணமாக உங்களுடைய திறமையை வெளியே காண்பித்து கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய அமைப்பு, சுப்ரீம் பவர், சுப்ரீம் நாலேஜை வெளிப்படுத்தி உங்களுடைய பாஷையே தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டு, ஏதோ உங்கள் நல்ல நேரம் பிரதர், இது நாள் வரைக்கும் நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் லெவலே வேற. இப்போல்லாம் இந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வேற லெவல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அதை உண்மையாக உணருவார்கள். கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கம்பெனிக்கே நான் பார்ட்னராக வரலான்னு யோசிக்கிறேங்கிற அளவுக்கு அந்த நவீன டெக்னாலஜி, அது என்னன்னே புரியாது நமக்கு. அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி, இந்த ஏஐ, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க பாருங்கள். அதில் எல்லாம் ஒரு உச்சத்துக்கு போய் எல்லாரையும் அப்படியே எல்லாருடைய குடுமையையும் மொத்தமாக பிடித்து தூக்கி ஒரு சுற்றி, அதாவது அவர்களை கீழே போட்டு நசுக்கக்கூடிய அளவுக்கு. அதனுடைய அர்த்தம் அவர்களை நசுக்குவது கிடையாது. கன்னிராசிக்காரர்கள் நல்ல ஒரு உச்சத்துக்கு போவார்கள். இதில் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஹை ஸ்பீடு, ஒரு ஓவர் டிரைவு, ஒரு ஹைவே டிரைவு, இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ தேவை.
ஏன்னா இந்த நாள் வரைக்கும் 7 கண்டச்சனையும் 10 குருவும் சேர்ந்து நிறைய பேர்ல மனதளவில் நிறைய பாதிப்பு, நிறைய பேர் அடிப்படையாக ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட ரொம்பவும் கஷ்டம், வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள், இதையெல்லாம் இன்றளவும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மெயினாக ஒரு சுப்ரீம் ஜாபு வேற வழி இல்லாமல் நான் இந்த ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் படிக்கிறதுக்கு அவ்வளவு கடன் வாங்கினேன், எனக்கு என்னுடைய திறமையை எடுத்து வெளியே காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு யூட்டன். இதை தவிர 6ஆம் இடம் வம்பு, வழக்கு, நோய், எதிரி, இதுலக்கெல்லாம் ஒரு தீர்வு. ஒரு வம்பு வந்தது, ஒரு நெகோசியேஷனுக்கு போனோம், பேசினோம், ஆப்போசிட் பார்ட்டி அப்படி திருப்பிட்டு போனாங்க, அட்வொகேட்டு இப்படி திருப்பிட்டு போனாங்க. ஏன்பா நெகோசியேஷனுக்கு நான் தானேப்பா வரேன், என் மேலே தப்பே இல்லையப்பா, நீ ஏன்பா இவ்வளோ டெரர் பீஸாக இருக்கிறியேன்னு வருத்தப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் இப்பொழுது அவர்களே உங்களை தேடி வருவார்கள், சமாதானம் சமரசம் பேசுவார்கள். இன்னொரு பக்கம் நோய், எந்த நோய் என்னங்கிறதே தெரியாமல் சுற்றி கொண்டிருந்தோம். இங்கே போனால் அங்கே போ, அங்கே போனால் இங்கே போ, இங்கே போனால் அங்கே போன்னு மாற்றி மாற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த நோய்க்கு காரணம் இதுதான், அதற்கு தீர்வு இதுதான், தெளிவு இதுதான் அப்படின்னு சரியாக தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் ராகுங்கிறவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது செவ்வாய் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஒரு 3ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது விடுகிறது. இப்போ என்ன ஆகும்னா இது காலகட்டத்தில் 3ஆம் இடத்துக்கும் குருவின் பார்வையும் விழுவதனால் குறிப்பாக பயணங்களில் ஆதாயம், பயணங்களில் வெற்றி, இடம் விற்பது, அதன் மூலம் ஒரு லாபம் அடைவது, கடனை அடைப்பது, வேறு ஒரு இடம் வாங்குவது, இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக வயிறு, அடிவயிறு, இந்த காரமான உணவு எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். செவ்வாய் இந்த இடத்துல அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பெரிதாக இன்னல்கள் வராது. ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சாட்டன், இந்த கன்னிராசிக்கு நட்பு கிரகம். ராகுவுமே கன்னிராசி அதிபதி, புதனுக்கு நட்பு கிரகம், சாட்டனுக்கு குருவின் பார்வை. 6ஆம் இடம் உபஜயஸ்தானம் முதல் தரமான ராஜயோகத்தை பாக்கியமாகவும் தொழிலாகவும், வேலை, உத்தியோகம், பதவி உயர்வு, இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், இது எல்லா விதத்திலையும் சார் இத்தனை நாள் என் பாஸ் என்னைய பார்த்து என்னை அங்கீகரிக்கவில்லை, என்னைய கொண்டு போய் டிரான்ஸ்ஃபரில் 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் போட்டாங்க, டெய்லி 2 ட்ரெயின் ஒரு பஸ்ஸு போய் வந்துக்கிட்டு இருக்கிறதே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் டென்ஷன், இஎம்ஐ இருக்கிறது, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே நடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு 15 நிமிட பயணத்தில் ஆஃபீஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர், போஸ்டிங், பிளேஸ்மெண்ட்டு, வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. துலா ராசிக்கு இந்த பலனை நாற்பொழுது நாம் பார்ப்போம். ராசிக்கு 5ஆம் இடம். இப்போ துலாத்தை பொறுத்தவரை இது நாள் வரை ராசிக்கு குரு பார்வை இருந்தது, அவர் இப்போ 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இப்போ ராசிக்கு குரு பார்வை இழக்கும் அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. இங்கு 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறி போகுங்கிறது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இவர் 3-6 அதிபதி, ஒரு உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துக்கு வருவது வெற்றி தான். 10ஆம் இடத்தில் ராசி லக்ன கேந்திரங்களில் குரு உச்சம் அடையும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம். இது என்ன இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா 5ஆம் இடம் புத்திஸ்தானம். இப்போ இது நாள் வரை நம்மளுடைய புத்தியை குரு பார்த்து கொண்டிருந்தார். புத்தியில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு பிளஸும் கொடுப்பார், மைனஸும் கொடுப்பார். மைனஸ் கொடுக்க விடாதபடி குரு ராகுவை நல்வழிப்படுத்தினார். இப்போ என்ன ஆகும்னா ராகு நம்மளுடைய புத்தியை தூண்டி விடுவார். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், துபாயில் வாங்குறோம்னு வச்சுக்குவோம், ஒரு கேமரா வாங்குறோம், பில்லு கொடுத்துட்றாங்க, கேரண்டி கொடுத்துட்றாங்க. இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம்,
சர்வீஸ் சென்டர்ல, சார் இது துபாயில் வாங்கியிருக்கிறீங்க, இந்த கேரண்டி அங்கே தான் கிளைம் பண்ண முடியும், இங்கே கேரண்டி கிடையாது, இது பெய்டு சர்வீஸுங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, நாம் அந்த பொருளை வாங்கும் பொழுது நமக்கு அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லவில்லை, நாம் ஏமாந்து விட்டோம். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிந்தவரை சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கலாம், கான்செப்டாக இருக்கலாம், கஸ்டமர் கேராக இருக்கலாம், கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு இத்தினோண்டுக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பிரித்து படித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த பொருளை நாம் வாங்குவதற்குள் அந்த கடைக்காரரை நம்மை கடையை விட்டு துரத்தி விடுவார். ஸோ நாம் புத்திஸ்தானத்தில் இல்லாத ஒரு பொருள் இருப்பதாக, இந்த ராகுவோடைய நேச்சரை இன்விசிபிள் பிளஸ் நம்மை தூண்டிவிடக்கூடிய கிரகம். அப்போ நாம் எதில் லயிக்கிறோமோ, எதை எதிர்பார்க்கிறோமோ, எதற்காக ஏங்குகிறோமோ, எதற்காக நாம் ஆசைப்படுகிறோமோ, அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் நமக்கு தெரியாமலேயே ஒரு உச்சத்துக்கு போக போகிறோம், புத்திசாலி ஆக போகிறோம். எவருக்கும் தெரியாத ரசவாத வித்தை எனக்கு பரிச்சயமாகிவிட்டது, அப்படி இப்படி எல்லாம் நினைத்து நாம் ஏமாந்து விடுவோம். கூடுதல் கவனம் தேவை. இது எப்போ வரைக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி ராகு அவிட்ட நட்சத்திரத்துக்குள் வரும் வரை. இதில் குறிப்பாக நமக்கு மட்டும்தான் இது எஃபெக்ட் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா 5ஆம் இடம் பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாம் ஏதாவது செலவு செய்ய நினைப்பது, அங்கே கோயில் கட்டுறேன் டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லி நம்மிடமிருந்து பணம் வாங்குவது, போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருப்பது. குழந்தைகளும் தூண்டப்படுவார்கள் வயதை அனுசரித்து. மிடில் ஏஜ் டீனேஜ் குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர்கள் ஹாஸ்டலில் படிக்க வைக்கும் பொழுது போய் கொஞ்சம் டைம் செலவு செய்து குழந்தைகளை பார்க்க வேண்டும். நம்மளுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களை பொல்யூட் செய்வதற்கு ரூம்மேட்டு, பேட்ச்மேட்டு யாராவது ஒருவர் வருவார், வந்து ஒரு சின்ன தீக்குச்சியை உரசி போட்டு விட்டு போய்விடுவார். அதுடன் அவர் வேலை முடிந்து விடுவோம். பிறகு மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங், ரிஹாபிலிட்டேஷன் மாதிரியான விஷயங்களை நாம் தான் நமது குழந்தைகளுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ளணும். அப்படியே கண்காணித்து கொண்டே இருக்கணும். ஒரு சிசிடிவி வச்சு பார்த்தா எப்படி பார்ப்போமோ அதே போல் கவனம் பிசராமல் பார்த்து கொள்ளணும். மேலும் 5ஆம் இடம் மந்திரஸ்தானம். இப்போ நிறைய பேர் நான் இந்த ஒரு மந்திர உபாசனை பண்றேன், இந்த மந்திரத்தை சொன்னா ஒரே நாள்ல கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும், குபேரன் எங்க வீட்டிலேயே உட்காந்துருவாரு, போன் சொன்னாலும் திரும்ப போக மாட்டாரு, அப்படியே வசந்த காலம் எங்க வீட்டு வாசல்ல நிற்கும், ஒரே நாள்ல எப்படி ஓஹோன்னு வரலாங்கிற மந்திர வித்தைக்காக நான் சில மந்திரங்களை ஜெபம் பண்ண போகிறேன். பொதுவா இந்த மந்திரம் எல்லாம் குருமுகமாக தீட்சையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அங்கீகரிக்கப்படாத மந்திரங்கள், இச்சா சக்திகள், சில கிரியா சக்திகள், சில முறையற்ற மூல மந்திரங்கள் ஜபம் செய்வதனால் பயிற்சி இல்லாமல் ஒரு ஷார்ட்கட்ல போய் ஒரு இந்த விஷயத்தை என்னால் சாதித்து கொள்ள முடியும்னு சொல்லி நிறைய பேர் சில சக்திகளை வசியம் செய்கிறேன், சில இச்சைகளை நான் வசியம் செய்கிறேன், இந்த குண்டலினியை எழுப்புறேன், அதை திரும்ப தூங்க வைக்கிறேன், இதை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன், எனக்கு இப்படி ஒரு ஓரா என்னை அடிக்கப் போகிறது, என் மீது ஒளி வீச போகிறது, மகாலட்சுமி எங்கள் வீட்டில் தான் வாசம் செய்ய போகிறாள் அப்படின்லாம் ஏதோ சில மந்திரங்கள்லாம் இஷ்டத்துக்கு வருவது போல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஒரு மந்திரம் சொல்லணும்னா முறையாக அதற்குன்னு சில நியாசம், கரண்யாசம், அங்குன்யாசம், இந்த ரிஷி சந்தஸ், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹையரார்கி இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு வாயில மந்திரங்களை சொல்வது, அதன் பின் விளைவுகள், பக்க விளைவுகள் என்னவென்று யோசிக்காமல் அதற்குள் இறங்குவது, இந்த மாதிரி சில அங்கீகரிக்கப்படாத வழிபாடுகள், அந்த மாதிரி சில வெளியில சொல்ல முடியாத சில வழிமுறைகள், இதையெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டாக கையாள்வது, அந்த நேரத்தில் ஏதோ நாம் நம்மை சாதனையாளர் போல் காண்பிப்பது மாதிரி இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறகு ராகு செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் இங்கு நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவரே 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார்.
2ஆம் வீடு குறிக்காட்டக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு. அப்போ குடும்பத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆனால் 2ஆம் இடத்துக்கு அது காலகட்டங்களில் குருவின் பார்வை வந்துவிடும். அதனால் தலைக்கு வந்தது ஏதோ கேப்புடன் போய்விடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். செவ்வாய் இங்கே 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். அப்போ 7ஆம் வீடு குறிகாட்டக்கூடியது உங்களுடைய லைஃப் பார்ட்னர். இப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் சடனாக என்ன பண்ணிடுவாருன்னா பூம் ஆயிடுவார். எதுக்கு பூம் ஆகிறாரு? நீங்கள் துளாராசி சகோதரராக இருந்தால் உங்கள் மனைவி எதுக்கு பூம் ஆகுறாங்க? உங்களுடைய மனைவியையோ உங்களுடைய கணவனையோ யாரோ ஒரு நபர் தூண்டி விடுவார், பேராசை காண்பிப்பார். வயதை அனுசரித்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலு, ஒரு சிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல நம்ம போட்டால் போகிறோம், இந்த ஸ்கீமில் நீ 2 பேரை சேர்த்து விடணும், அவங்களுக்கு கீழே 2 பேர் வருவாங்க, அவங்களுக்கு கீழே 2 பேர் வருவாங்க. அப்புறமேட்டு பார்த்தா மொத்தமாக யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் நீங்கள் யாரை சேர்த்து விட்டீர்களோ அவர்கள் உங்களை நம்பித்தான் சார் நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் அப்படின்னு உங்கள் வீட்டு வாசலில் நின்னா நீங்கள் என்ன செய்வீர்கள்? வயதை அனுசரித்து காதல், காமம், இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை வாய்ப்பு, சிட்டு, கரன்சி, கோல்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தூண்டப்படுவார். நீங்கள் தான் இதனை கவனமாக பார்த்து கொள்ளணும். இது எப்போன்னா ஆகஸ்ட் 2 முதல் நவம்பர் 11ஆம் தேதி வரை. நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு ராகு பயிற்சி நடந்துவிடும். ராகு மகரத்துக்கு குரு பார்வையை பெற்றுவிடும். அது குரு சண்டால யோகம் என்ற அமைப்பில் வந்துவிடும். அதற்குண்டான பலன்களை தனியாக நாங்கள் வேறொரு காணொளியில் கொடுக்கிறோம். இதில் என்ன கவனம் எடுத்துக்கணும்னா, இப்போ நான் சொன்ன குழந்தைகளாக இருக்கட்டும், பூர்வீகமாக இருக்கட்டும், நம்மளுடைய மைண்டு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனை வருவதற்கு முன் எச்சரிக்கையாக செயல்பட்டு ரொம்பவும் கவனமாக தேவையில்லாத விஷயங்களுக்குள் நீங்கள் உங்களை நுழைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்குண்டான எச்சரிக்கை பதிவு தான் இந்த பதிவு. குறிப்பா விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசிக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால, அதுவும் விசேஷ பார்வை அப்படிங்கிறதுனால, இந்த பக்கம் அர்த்தாஷ்டம சனி விலகிட்டதுனால நாம் ஏதாவது ஒரு பொருளை, ஒரு வாகனத்தை, ஒரு இடத்தை, ஒரு ஃப்ளாட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டின வீடு வாங்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். என்ன நம்ம கவனமாக இருக்கணும்னா, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை மிஸ்ஸிங், குருவின் பார்வை இழக்கிறது, குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய வீடு, வாகனம், மனை, அம்மா என்று சொல்லக்கூடிய மாத்துர்ஸ்தான், இது எல்லாத்துலேயுமே நம்ம டபுள் செக் பண்ணணும். குறிப்பாக ஒரு வாகனம் வாங்கியிருப்போம், அதாவது சார் ஷோரூமில் புதுசாக வாங்கினீங்கன்னா ஒரு 20 லட்சம் சார், 1 இயர் தான் சார் யூஸ்டு, பாதிக்கு பாதி 10 லட்சம் ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவார்கள். நம்மளுடைய கண்ணை மறைக்கும். ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் போய் அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாம் பார்த்தோம்னா அந்த வாகனத்தில் ஏதாவது ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கும், இல்லைன்னா அது ஒரு லீகல் ப்ராப்ளத்தில் இதற்கு முன்பு இருந்திருக்கும். ஒரு இடம் வாங்கியிருப்போம், அந்த இடம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்காக இருக்கும், நம்ம அந்த நேரத்தில் சொல்ல மாட்டாங்க. அந்த ஃப்ளாட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும், அந்த இடத்துல டாக்குமெண்ட் மிஸ்ஸிங், லீகல் ப்ராப்ளம், அது வேற ஒருத்தங்க எங்களுக்கும் அதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி கோர்ட்டில் ஆல்ரெடி ஹியரிங்கில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு உண்டான ஒரு பொருளை பாதி விலைக்கு நாம் புத்திசாலித்தனமாக வாங்குகிறோம் அப்படின்னு நம்மை தூண்டி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மை அந்த பொருளையோ அந்த இடத்தையோ அந்த ஃப்ளாட்டையோ வாங்க வைத்து விடுவார்கள். ஃப்ளாட்டுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு வாரம் பார்த்தா நல்லா தான் இருக்கும், அப்புறமேட்டு பார்த்தா சீலிங்லேருந்து தண்ணி கொட்டும். எப்படிரா இந்த தண்ணி இங்கேருந்து கொட்டுது, மேலே ஓவர் ஹெட் டேங்க்கு கூட இல்லையடா, எப்படிரா இந்த தண்ணி இங்கே வருது அப்படின்னு பார்த்தா, சார் அது மேல் வீட்டில் இருக்கிற வாஷ்ரூம்லேருந்து
வரக்கூடிய தண்ணி சார் அது அப்படியே நம்ம சீலிங்கில் வந்து ட்ராப் ஆகுது சார் அப்படின்னு மேல் வீட்டுக்காரர் ரிப்பேர் பண்ணவும் அனுமதிக்க மாட்டார்கள். அது அசோசியேஷனுக்கு எடுத்துகிட்டு போனால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும். நான் சொன்னதெல்லாம் ஒரு பிரச்சனை எல்லாம் ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி விதவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். அப்போது குறிப்பாக ஒரு இடம் வாங்கிறது, ஒரு பூமி வாங்கிறது, ஒரு வாகனம் வாங்கிறது, அது ஒரு புது பொருளாக இருந்தால் வாங்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு லோன் அப்படின்னு ஒன்று கொடுக்கும் பொழுதே என்ன பண்ணுவாங்கன்னு, நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய அட்வொகேட்டு, லீகல் பர்சன்ஸு, ஸ்பெஷாலிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உட்காந்து ஸ்கேனிங் பண்ணி தான் அந்த லோனை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ 99% லீகல் இன்ஸ்பெக்ஷன் அவர்கள் முடித்து விடுவார்கள். இதுலேயுமே ராகு செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, செவ்வாய்ங்கிறது நமக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்துவிடும். 6ங்கிறது நமக்கு நோய், எதிரி, கடன். இப்போ என்ன ஆகும், நம்ம லோன் வாங்க போய் அந்த நேரத்தில் அந்த லோனை நமக்கு கொடுத்து விடுவார்கள். அப்புறமேட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்ம தான். ஒரு லம்சமாக லோன் வாங்கியிருப்போம், கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம அடுத்த வருஷம் போய் லோன் அடைக்கணும்னு போனால், சார் ப்ரீ க்ளோசர் நாட் அலவுடு சார், மினிமம் 10 வருஷம் நீங்கள் லோனை கட்டணும் சார், அதில் 9 வருஷம் நீங்கள் கட்டுறது ஒன்லி இன்ட்ரெஸ்ட். நீங்கள் ஒரு 10,000 ரூபா இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா 9,990 goes for interest and only ₹10 goes for the capital அப்படின்னு சொல்லி விடுவார்கள். நம்ம 5 வருஷம் லோன் கட்டியிருக்கிறோம், ஒரு சைஸபிளான ஒரு கேபிட்டல் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டை தான் கட்டி கொண்டிருக்கிறோங்கிறது அப்போ தான் தெரிய வரும். அதாவது நாம் ஏமாறுகிறோம் என்றே தெரியாமல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் நூதனமாக ஏமாந்து விடுவோம். அந்த நேரத்தில் அந்த கடனை வாங்கி நமக்கு ஒரு கெத்தாகவும், ஒரு பந்தாவாகவும், ஒரு 4 பேருக்கு முன்னாடி மதிப்பாகவும் இருப்பது போல் நமக்கு தோன்றும். ஆனால் கடைசியில் நமக்கு அலங்காரம் பண்ணது, கழுத்தில் மாலை போட்டது, பூ வச்சது, பொட்டு வச்சதெல்லாம் டேய் இதுக்குத்தான் வச்சிங்களாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஏமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது மாத்துர்ஸ்தானம், வீடை குறிகாட்டுகிறது. வீட்டுக்கு பக்கத்தில் பார்க்கிங் பிரச்சனை, ஏன் வாகனம் விட வண்டிய இடத்துல உன் வாகனத்தை விட்ட, உன் கெஸ்ட்டு வந்து என்னுடைய பார்க்கிங் ஸ்லாட்டில் வண்டியை விட்டாங்க, என் வீட்டுக்கு போகிற வாட்டர் பைப்பு உன் வீடு வழியாக போகுது, நீ எதையோ ஒன்று ரிப்பேர் பண்ணுறேன்னு அந்த வாட்டர் பைப்பை உடச்சி விட்டுட்ட, இப்போ என் வீட்டில் தண்ணி வரல. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் எதுக்கு சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்கன்னு தெரியாத மாதிரி சண்டைகள் வரும். மேலும் என்னென்னா நம்மளுடைய அம்மாவை யாராவது ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, இல்லை வீடாக இருந்தாலும் சரி, டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, இரிட்டேட் செய்வதற்கு, நம்மளுடைய அம்மாவை மூட் அவுட் செய்வதற்கு, பொல்யூட் செய்வதற்கு ஒரு நபர் வருவார். கவனமாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து அர்த்தாஷ்டம ராகு, அது சனியுடைய வீடு. நம்மளுடைய ராசிக்கு ராகுவும் டெட் எகெயின்ஸ்டு, சனியும் டெட் எகெயின்ஸ்டு. நம்மளுடைய நிம்மதியை இழப்பதற்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பு நம்மை தூண்டிவிடும். இந்த கிரகங்களுடைய நகர்வு நம்மை மேலோட்டமாக இல்லை ஆழமாகவே நசுக்கிவிடும். அப்போ வழக்கமாக பண்ணுற பரிகாரங்களை விட ராகுவிற்கு பிரதி தேவதை அப்படின்னு சொன்னோம்னா துர்கா. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, அஷ்டமி திதிகளில், பௌர்ணமி திதிகள், அமாவாசை திதிகளில் துர்கா, வாராகி, காளிகாம்பாள், துர்கா சப்தசதி பாராயணம், சண்டி ஹோமம் தனியாக பண்ண முடியலன்னா குரூப்பாக பண்ணக்கூடிய இடங்களில் நீங்கள் பங்களிப்பது, அதற்கு இனிப்பு செய்து நைவேத்தியம் செய்வது, அன்னதானம் செய்வது, செவ்வரளி மலர்கள் வைத்து துர்காவை அர்ச்சனை செய்வது, மேலும் அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, ராகவேந்திரர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில், இதெல்லாம் மகான்கள் வழிபாடெல்லாம் கைமேல் பலன் கொடுக்கும். நான் சொல்கிறது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். அதற்கு பிறகு உங்களுக்கு
3ஆம் இடத்தில் மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது. அது நீங்கள் உச்சமடையக்கூடிய வீட்டில் ராகு வந்து குருவின் பார்வையை பெறப்போவது என்பது உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகம் என்பது தயாராக இருக்கிறது. தனுராசிக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா தனுராசிக்காரர்களும் சார் இப்பதான் எங்களுடைய ராசிக்கு குரு பார்வைங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் பெரிதாக ஒன்றும் இன்னும் நடக்கவில்லையே, இப்போ வரப்போற குரு பயிற்சியில் குரு 8ஆம் இடத்தில் மறைய போகிறதே, இது ஒரு மைனஸ் பாயிண்டா அப்படின்னு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ராசி அதிபதி உச்சமடைய போகிறார். அது 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் ராசி அதிபதி உச்ச கிரகத்துக்கு மறைவு கிடையாது. குருவை பொறுத்தவரை பார்வை தான் முக்கியம். இதுல பிளஸ் பாயிண்ட்னு தேடி பார்த்தோம்னா குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னை பார்க்க போகிறார். சனி நீர்த்து போய்விடும். அந்த அர்த்தாஷ்டம சனியோடைய அந்த ஒரு தாக்கம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பெரிதாக இருக்காது. இதுல 3ஆம் இடம் 3, 6, 10, 11 முதல் தரமான ராஜயோகத்தை ராகு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பிளஸ் தான். என்ன பண்ணுவார்னா, நம்மை முயற்சி செய்ய வைப்பார், ஒரு தீவிரத்தை நமக்கு கொடுப்பார். ஆனா இதனால் வரை ராகுவை குரு பார்த்தார். அப்போ ராகு ஒரு கட்டுக்குள், ஒரு வளையத்துக்குள், ஒரு கிளாஸ் டீச்சர் எப்படி ஒரு ஹெச்ஓடிக்கு கட்டுப்படுறாங்களோ, ஒரு ஹெச்ஓடி எப்படி ஒரு பிரின்சிபலுக்கு கட்டுப்படுகிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஹையரார்கியில் இருந்தார். இனிமே என்ன ஆகும்? நானே ராஜா, நானே மந்திரி, நான் இனி யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்போ முயற்சிகளில் தீவிரம், விடாமுயற்சின்லாம் ஏதோ ஒரு படத்துக்கு பேர் வந்தது, அதை போல் விடாமல் இவர்கள் முயற்சி செய்தே கொண்டிருப்பாங்க. அதில் ஒரு தீவிரத்தை அடைவார்கள். அது ஒரு பிளஸ் தான். அப்போ ஒரு பக்கத்தில் குரு 8ஆம் இடத்தில் மறைய போகிறதேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும், இவர்கள் இது வெற்றி ஸ்தானமாகவும் புகழ் ஸ்தானமாகவும் பெயர் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இடமாகவும் வருவதனால் தீவிரமாக செயல்பட்டு அந்த வெற்றியை இவர்கள் அடைவார்கள். பெயர் புகழ் அந்தஸ்தை நிலைநாட்டுவார்கள். அப்போ விடாமல் ஓயாமல் போராடி ஜெயிப்பார்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ராகு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 5ஆம் வீட்டை குறிகாட்டுகிறது, 12ஆம் வீட்டையும் குறிகாட்டுகிறது. மெயினா குழந்தைகளுடைய வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இல்லை திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைகள் வெளிநாடு போவது, இதெல்லாம் ஓகே ஆகும். இதற்காக கொஞ்சம் செலவு செய்தாலும் இதையெல்லாம் நம்ம ஒரு சுப செலவு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால இது ஒரு சுப செலவு தான் வெளிநாட்டு பயணம்ங்கிறது. இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பா சகோதரர், இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் 12ஆம் இடத்துக்கு இது காலகட்டங்களில் குரு பார்வை கிடைப்பதனால் ஒரு சுமூகமாக முடிந்துவிடும். இதுல எங்க நம்ம ரொம்பவும் கவனமாக இருக்கணும்னா, 3ஆம் இடம்ங்கிறது இஎன்டி, இயர் நோஸ் த்ரோட். இப்போ நான் சொன்ன இடங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நான் தொடக்கத்திலேயே நம்ம அதற்குண்டான ட்ரீட்மெண்ட், பயிற்சி, முயற்சிகள் எடுத்துக்கொள்ளலாம். அதன் மூலம் இதுல ஒரு அனுகூலமான, ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அனுகூலமான பலனை அடைய முடியும். 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது இளைய சகோதரன். அப்போ உங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ, குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா 3ஆம் இடம் இடம் விற்பது. செவ்வாயுடைய சாரம்ங்கிறது செவ்வாய் பூமியை குறிகாட்டுகிறது, பூர்வீகத்தை குறிகாட்டுகிறது, 12ஆம் இடத்தை குறிகாட்டுகிறது. ஒரு பூர்வீக இடமோ பூமியோ விற்பதன் மூலம் ஏதோ எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நீ உனக்கு நிறைய எடுத்துக்கிட்ட, என்னைய நீ கவனிக்காம விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நெருடலை தொடக்கத்தில் ஏற்படுத்துவார்கள். கொஞ்சம் நீங்க அதை எப்படி அந்த இடம், பொருள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சமயோஜிதமான ஒரு தீர்வை, நியாயமான ஒரு தீர்வை நீங்கள் எப்படி எடுக்கணுமோ
நீங்கள் தான் கொஞ்சம் அதனை நன்றாக யோசித்து புத்திசாலித்தனமாக அந்த தீர்ப்பை நீங்கள் எடுத்து அவர்களுக்கு ஒரு பாதகம் இல்லாமல் அனுசரணையாக கொண்டு செல்ல வேண்டும். மேலும் 3ஆம் இடம் என்பது காற்று ராசியாகவும் காமத்திரிகோணமாகவும் வருவதனால் கொஞ்சம் இந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய தொடர்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இது திருமணம் ஆகாத நபர்களுக்கும் ஏற்படும், திருமணம் ஆன நபர்களுக்கும். இப்போல்லாம் அந்த சொல்கிறாங்களே, இந்த லிவிங் டுகெதர், கோயிங் ஸ்டெடி, கோயிங் ஃபார்வேர்டு, கோயிங் பேக்வேர்டு. முதல்ல நாங்கள் பழகி பார்த்துக்கிறோம், அப்புறம் எங்களுக்கு ஓகேன்னா திருமணத்தில் கொண்டு போய் நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் அந்த பழக்க வழக்கங்களை எடுத்துக்கோங்க, எடுத்துக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்தில் நான் இல்லை. நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஸோ நல்ல விஷயமாக இருந்தால், பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமாக இருந்தால், ஒரு ஹைஜீனிக்கான விஷயங்களாக இருந்தால் பயணிக்கலாம். முறை தவறிய விஷயங்கள் என்னைக்குமே பதிலடி கொடுக்கும். அதற்குண்டான பக்க விளைவுகள் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பது போல், சமாதானமாக இருப்பது போல் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பக்க விளைவுகள் பிறகு நாம் அதில் ஏன் சிக்கிறோம்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பின்னாடி அந்த பக்க விளைவுகள் ஏற்படும். முடிந்தவரை இந்த மாதிரியான உறவு முறை சிக்கல்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழக ஆரம்பிக்கும் போதே நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பிரதர் சிஸ்டர் பரிகாரம் தான். வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சிட்டா, சே ஏதோ பெருசாக எதிர்பார்த்து போனோம், இவன் என்னடா ஒரே வார்த்தையில் புஷ்ஷுன்னு ஆக்கி விட்டான், நம்மளை போய் சிஸ்டருன்ட்டானே அப்படின்னு அவர்கள் ஒரு நிமிடம் வருத்தப்பட்டு விட்டு போய்விடுவார்கள். போய்விடட்டும், நன்றாக இருக்கட்டும், காட் பிளஸ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொண்டு நாசுக்காக நகர்வது புத்திசாலித்தனம். எப்படி பார்த்தாலும் 3ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. மகர ராசிக்கு இந்த பலனை சொல்வதற்கு தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு காலத்தில் எல்லா மகர ராசிக்காரர்களும் சனி பயிற்சியை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரம் படாத பாடுபட்டது. அப்போது சனி பயிற்சி நடந்துச்சு, நமக்கு பெருசாக எதுவும் நடக்கவில்லையே அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது குரு 6ஆம் இடத்தில் மறைந்தது. இந்த குரு பயிற்சி, குரு 7ஆம் இடத்தில் வருகிறது. நமக்கு அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து அந்த ஒளிக்கிரகத்தின் பார்வை நமது ராசிக்கு மேல் படப்போகிறது. இது ஒரு பிரமாதமான கோல்டன் பீரியடு, ப்ளஸ் பாயிண்ட் தான். ராசி அதிபதி வெற்றி ஸ்தானத்தில் சமசப்தம பார்வை, உச்ச குருவின் பார்வை திரும்ப கிடைக்கிறதுக்கு இன்னும் 12 வருஷம் காத்திருக்கணும். இப்போ என்னன்னா, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இப்போ 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்களிலும் ராகு உங்களை திரிக்க விடுவார், உங்களை தூண்டி விடுவார். இப்போ இதனால் வரை குருவோட பார்வையில் ராகு இருந்ததுனால அவர் ப்ளஸ்ஸை மட்டும்தான் கொடுக்கணும், கண்டிஷன்ஸ் அப்ளை. அவர் வெறும் கிளாஸ் டீச்சரு, குரு தான் ஹெச்ஓடி என்ன சொல்கிறாரோ அதை கிளாஸ் டீச்சர் கேட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள், ஒரு ஃபார்முலாக்குள் ராகு செயல்பட்டார். இனிமே ராகுவை அடக்க முடியாது. ஜல்லிக்கட்டு காளை எப்படி துள்ளி வருகிறதோ அதை போல் யாருக்கும் சிக்காமல் அடங்காமல் அப்படியே எல்லா டான்ஸும் ஆடுவதற்கு ராகு தயாராகிவிட்டார். அது எந்த இடத்துல வருதுன்னா, உங்களுடைய வாக்குல வந்து அமரப்போகிறார். இப்போ உங்களுக்கு இது வெற்றி வரக்கூடிய காலகட்டம், பணம் வரக்கூடிய காலகட்டம், ஒரு சுபம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஜாலியா யதார்த்தமா ஜோக் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பீங்க. இந்த காமெடிங்கிறது வந்து என்னன்னா, 2 பக்கமும் கூர்மையான ஒரு கத்தியை கையில் வைத்திருப்பது போல். இப்போ ஒரு 2 பேரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம சொல்லக்கூடிய காமெடி என்ன ஆகும் அப்படின்னா,
ஒரு மூன்றாவது நபரை ஹர்ட் பண்ணும், மூன்றாவது நபரை பாதிக்கும். அப்போ அந்த பாதிப்பு கோபமாகி, ஆவேசமாகி, அதுவே வன்மமாகி, அதுவே துரோகமாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லை நடக்கும். கூடுதல் கவனம் தேவை. தவளை தன்வாயால் கெடும். இது குடும்பத்துக்குள்ளாரையும் நடக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளாரையும் நடக்கும், சகோதரர்களுக்குள்ளாகவும் நடக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல தானே நமக்கு பணம் வருது. 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம் தானே. இப்போ நமக்கு பணம் வரக்கூடிய ஏரியாவில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல போய் அதனால் நல்ல விஷயங்கள் தண்டிக்கப்படும். அப்போ என்னன்னா, யாராவது ஒருத்தங்க ஏதாவது நம்ம மேலேயே தப்புன்னு சொல்லட்டுமே, இம்மீடியட்டாக பவுன்ஸ் ஆகக்கூடாது. இம்மீடியட்டாக அந்த அட்ரினலின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தலைக்கு ஏறக்கூடாது. அப்படிங்களா, சரிங்க சார், நான் யோசித்து சொல்கிறேன், என் பாஸ் கிட்ட கேட்டு சொல்கிறேன், அதான் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு சொல்கிறேங்கிறத தான் என் பாஸ் கிட்ட கேட்டு சொல்கிறேன். நிறைய இடங்களில் ஆண்களை விட பெண்கள் தான் தீர்க்கமாகவும் அமைதியாகவும் தீர்க்க தரிசனமாகவும் முடிவு செய்வார்கள். ஆம்பளைங்க கொஞ்சம் அவசரத்தில் முடிவு செஞ்சால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் ரொம்ப பக்குவமாக யோசித்து ஒரு நல்ல முடிவு சொல்வார்கள். இந்த மாதிரி பயணிப்பது தான் புத்திசாலித்தனம். இதையும் தவிர தனஸ்தானம், அப்போது அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு குறுக்கு வழிகள் போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் குழு குழு குழுன்னு இருக்கும். பிறகு கர்மா தன்னுடைய வேலையை காண்பித்து விடும். இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டில் போகிறது, அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை கையில் எடுப்பது, இவர் ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு அவர் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வர்ற மாதிரியான விஷயங்களுக்குள் போவது, ஒரு பில் இல்லாத, ரசீது இல்லாத, ஒரு ரெசிப்ட் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்துக்குள் போய் பணத்தை முடக்கம் செய்வது, பிறகு கடலில் போட்ட பெருங்காயம் திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது, எங்கே போச்சுன்னோ தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் மாட்ட வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும். அடுத்த ராகு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது செவ்வாய் இடத்தை குறிகாட்டுகிறது, மூத்த சகோதரரை குறிகாட்டுகிறது. அப்போ மூத்த சகோதரருடன் ஏதாவது வாக்குவாதம் செய்து கொள்ளாமல் இருப்பது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகத்தான் வரும். இப்போ அந்த இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும், ஒரு வாகனம் வாங்குற மாதிரி இருந்தாலும், அதற்குண்டான ஒரு லீகல் டீமை வைத்து நாம் இதனை கையாள்வது. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது, அப்போ அது நம்மை ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு கொடுக்கும்னாலும் அதற்காக நிறைய டைம் செலவு பண்றது, பொருள் செலவு பண்றது, நேரம் விரயம் பண்றது, அலையிறது, இதையெல்லாம் நீங்கள் மிச்சப்படுத்தி கொள்ளலாம். இங்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய களத்திரத்தை குறிகாட்டுகிறது. மூத்த சகோதரம், இளைய களத்திரம். அப்போ செகண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய நபர்கள், அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே, இது ரைட்டு தப்புன்னு நான் சொல்ல வரவில்லை, நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்களை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களிலிருந்து வெளியே வருவது புத்திசாலித்தனம். திரும்பவும் நான் சொல்கிறேன், ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது, இருந்தாலும் வார்த்தைகளை நாம் விடும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க பேசும்போது அது நம்மை பாதிப்பதாக இருந்தாலும், நம்மை தரக்குறைவாக பேசுவது போல் இருந்தாலும், நீங்கள் வெளியில் ஒரு பெரிய ஜாம்பாவானா இருக்கலாம், ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கலாம், பச்சை இங்கில் கையெழுத்து போடக்கூடிய நபராக இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் ஏதோ நம்மை நெருடலாக பேசுவது போல் இருந்தாலும், இப்போலெல்லாம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அமைதியாக இருப்பது, அதுதான் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு நம்ம நகர்ந்துக்கிட்டோம்னா அந்த விஷயம் நகரும். ஒரு நபர் பேசும்போது இன்னொரு நபரும் பேசலாம், அப்புறம் இன்னொரு நபரும் பேசும் பொழுது அவரும் பேசலாம் அப்படின்னு போனால் இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். முடிந்தவரை மௌன விரதம், அதையும் தவிர குறிப்பாக யோகா, தியானம், மெடிடேஷன், சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது. அப்போ தான் நம்ம ஒரு வெறித்தனமாக தூண்டப்பட மாட்டோம். இதெல்லாம் நீங்கள் கைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் குரு பார்வையும், இன்னொரு பக்கத்தில் இப்பொழுது நான் சொன்ன இந்த ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸையும் நீங்கள் ஃபாலோ செய்யும் பொழுது
நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். உச்சகுருவின் காலம், அந்த பார்வை உங்களுக்கு படக்கூடிய இது காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கும்பராசிக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா கும்பராசிக்காரர்களும் சார் இவ்வளவு நேரம் எங்களுடைய ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் குரு மறைய போகிறது, அப்போ எங்களுடைய ராசிக்கு குரு பார்வை மறுக்கப்படும், அதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குரு மறைவது, ராசியை இது நாள் வரை குரு பார்த்து கொண்டிருந்தார். ராசியை மட்டும் பார்க்கல, ராசியில் இருக்கிற ராகுவையும் குரு பார்த்து கொண்டிருந்தார். அப்போ ராகுங்கிறவர் பார்த்தோம்னா எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவ்வாறாக செயல்படுவார், அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுவார், நட்சத்திராதிபதியாக செயல்படுவார். அவர் இன்விசிபிள் பிளானட், நம்மை தூண்டி விடுவார். ப்ளஸ்ஸும் கொடுப்பார், மைனஸும் கொடுப்பார். இது நாள் வரை அவரை மைனஸ் கொடுக்காமல் ஒரு கிளாஸ் டீச்சரை எப்படி ஹெச்ஓடி பார்த்துக்கிட்டாங்களோ, ஹெச்ஓடியை எப்படி பிரின்சிபல் பார்த்துக்கிட்டாங்களோ, அதை போல் இந்த ராகுவை அப்படியே பொக்கிஷமாக பக்குவமாக குரு பார்த்து கொண்டிருந்தார். இப்போ இனிமே என்ன நடக்கும் அப்படின்னா, ராகு தலை விரித்து ஆடுவார், அதுதான் நடக்கும். எதிலும் ஒரு தீவிரத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இது பெரிய பாதிப்பு கொடுக்காது. என்ன, இப்போ ராகு சதயத்துக்கு வந்து விட்டார். சதய நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக ஆகஸ்ட் 2 முதல் அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இது காற்று ராசி, இதை ஒரு இடத்துல அடக்கி ஒடுக்கி எல்லாம் பத்திரமா ஓரமாலாம் உட்கார வைக்க முடியாது. ஒரு மாதிரி இந்த துருன்னு இருக்கிறது, இந்த ஹைப்பர் தன்மையை வெளிப்படுத்த நபர்கள்லாம் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஈவன் பெரியவர்கள் கூட இந்த கும்பராசியில் பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக சதய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு மேலேயே நட்சத்திராதிபதி ராகு அப்படிங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, எதை செய்யக்கூடாது, எதை நாம் பண்ணக்கூடாது, எதற்குள் நாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுக்குள்ளதான் அவர்கள் போவார்கள், அதைத்தான் அவர்கள் செய்வார்கள், வில்லங்கத்தையும் வாங்கி கொள்வார்கள். குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள், தடை செய்யப்பட்ட விஷயங்கள், பேண்ட் ஐட்டம்ஸோ ப்ராடக்ட்ஸோ, தீய பழக்க வழக்கங்களோ, போதை வஸ்துக்களோ, லாகிரிகளோ, இதெல்லாம் நம்மை தூண்டிவிடும். அப்போ என்ன ஆகும்னா, ரொம்பவும் கவனமாக நம்ம அந்த நேரத்தில் ஒழுக்கமாக குட் பாயாக குட் கேர்ளாக இருந்தாலும் நம்மை பொல்யூட் செய்வதற்கு ஒருவர் வருவார். அந்த வரக்கூடிய நபர் எப்படி வருவார்னா, நம்மளுடைய வயது, நம்மளுடைய இடம், பொருள், சூழ்நிலை, ஏவல். ஒரு மிடில் ஏஜு டீனேஜாக இருந்தால் இந்த லவ் நான்சென்ஸு, இந்த லிவிங் டுகெதர் நான்சென்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வருவார். நல்ல லவ்வாக இருந்தால் நாம் அதனை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வரக்கூடிய நபர் நம்மை களங்கப்படுத்துவதற்குத்தான் வருவார். இல்லை ஒரு ஆஃப்டர் மிடில் ஏஜ் தாண்டிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் ஸ்கேமு, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, வெளிநாட்டு பயணமை, வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறது, அங்கே போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு லேபர் போல் நம்மை ஆக்கி விடுவது, இந்த மாதிரி எந்த ஒரு பொறியை வைத்து நம்மை இவர்கள் மீனாக சிக்க வைக்க போகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கே தெரியாத அளவுக்கு, குறிப்பாக செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் கொண்டு போய் உங்கள் இடத்துல வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒரு மிஷின் செய்துவிடும், இந்த ஒரு எக்யூப்மெண்ட் செய்துவிடும் அப்படின்னு நம்மை தூண்டி விடுவார்கள். உங்களுடைய பயணத்தில் இது பெனிஃபிட்டு இப்படின்னு தூண்டி விடுவார்கள். குறிப்பாக ராசி லக்னத்தில் ராகு இருக்கும் பொழுது, சுபக்கிரகத்தின் பார்வை மறுக்கப்படும் பொழுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்பில் கூட ஏதாவது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஏற்ற இறக்க தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் ஏற்படுத்தும். இதிலெல்லாம் ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். தன்னை இவர்களாகவே மிகைப்படுத்தி கொள்வார்கள். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த திருமணத்தை, அந்த ஒரு மேரேஜ் என்டிட்டியை ஓகே பண்ணணுங்கிறதுக்காக
இவர்களே நாங்கள் 2 இடம் வச்சுருக்கிறோம், அந்த இடத்துக்கு சும்மா போய் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் வருகிறது அப்படின்னு ஓகே பண்ணி திருமணம் செய்து விடுவார்கள். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரே வாரத்துக்குள்ளார லைஃப் பார்ட்னர் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடித்து இவர்களை நிர்மூலமாக்கி விடுவார்கள். அப்போது இல்லாத விஷயங்களை இருப்பது போல், சொல்லாத விஷயங்களை சொல்வது போல், செய்யாத விஷயங்களை செய்தது போல் நாமே நம்மை ப்ரொஜெக்ட் செய்வதற்கு நாமவே தூண்டப்படுவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அம்சம். இதில் ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக அவிட்ட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு ராகுவே பகை கிரகம், இந்த வீட்டினுடைய அதிபதி சேட்டனும் பகை கிரகம். எல்லா பகை கிரகங்களும் ஒன்றாக சேரக்கூடிய விஷயம். இதனால் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது எல்லாமே எது வரைக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை தான். அதுக்கப்புறம் குட் பை ராகு. இது எல்லாமே எது வரைக்கும் அப்படின்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை தான். அதுக்கப்புறம் குட் பை ராகு, ஹாப்பி அப்படின்னு நாம் சொல்லிக்கொள்ளலாம். மகர ராகு 12ஆம் வீடாக இருந்தாலும் குரு பார்வையில் வந்து ராகு அடங்கி விடுவார். அப்போ அந்த ராகுவோடைய வீரியம் நம்மை பாதிக்காது. பரிகாரம்னு வரும் பொழுது எக்ஸ்ட்ராவா இவர்கள் ராகவேந்திரர், ராமானுஜர், ஆதிசங்கரர் இந்த மாதிரி மகான்கள் வழிபாடு, மனதை ஒருநிலைப்படுத்துவது, தியானம் செய்வது, குறிப்பாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகாமல் புதிதான விஷயங்களை நாடாமல் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக துர்கா வழிபாடு, ராகுகால துர்கா வழிபாடு, அஷ்டமி திதிகளில், பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள், துர்கா வழிபாடு செய்வது, சண்டி யாகம் செய்வது, உங்களால் முடிந்தால் அபிஷேகம், அன்னதானம், இல்லைனா அந்த யாகத்துக்கு மலர்கள் வாங்கி கொடுப்பது, இனிப்புகள் வாங்கி கொடுத்து நேவேத்தியம் செய்து விநியோகம் செய்வது, உங்களால் என்ன கைங்காரியம் செய்ய முடியுமோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா தேய்பிறை அஷ்டமி திதிகளிலும் பைரவர் வழிபாடு, எல்லா சிவன் கோயிலிலும் பைரவருக்கு தனி சன்னிதானம் இருக்கும். இந்த பைரவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம், அந்த இனிப்புகள் செய்வது, நேவேத்தியம் செய்வது, அன்னதானம் செய்வது, இந்த பரிகாரம் எல்லாம் ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். மீனராசிக்கு ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும், ராசியில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் அப்படிங்கிற சனீஸ்வரன் தான் இவர்களை சூறையாடியது அப்படிங்கிறது. அது மட்டுமல்ல, இதற்கு முன்பு ராசியில் இருந்த ராகுவும் இவர்களை சூறையாடியது. இப்போ ராகு 12ஆம் இடத்துக்கு வருகிறது. 12ஆம் இடம்ங்கிறது ராகுவுக்கு ஒரு உயர்வான ஸ்தானம் இல்லை. 3, 6, 10, 11 தான் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியாதிபதி உச்சம் ஆக போகிறார். அவர் ராசியை பார்க்க போகிறார். பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி, பாவகம் பலம் பெறும். ராசியாதிபதி லாபத்தை பார்க்க போகிறார். இது நாள் வரை 12ஆம் இடத்தில் இருந்த அந்த விரய ராகுவை குரு, அதாவது நீங்களே உங்களுடைய ராசியாதிபதியே பார்த்ததனால் உங்களுடைய விரயத்தை கட்டுக்குள் வைத்திருந்தீர்கள். ஏன் விரயத்தை கட்டுக்குள் வைத்திருந்தீர்கள்னா, செலவு பண்ண காசு இல்லை, கடன் வாங்குறதுக்கும் காசு இல்லை, கடன் கேட்டா பணம் இருந்தாலும் கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனசும் இல்லை, அவர்களுக்கு அந்த ஒரு எண்ணமும் இல்லை. அதனால் நம்மை அவமானப்படுத்தினார்கள், நம்மை திருப்பி அனுப்பினார்கள், திருப்பி அடித்தார்கள், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனாங்க, போன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவளுக்கு தெரியும் நம்ம கால் போனாலே கடன் வாங்கத்தான் இந்த ரேவதி நட்சத்திரம், இந்த உத்திரட்டாதி, இந்த பூரட்டாதி ஃபோன் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் போட்டால் கூட தகவலாக பதிவிடுங்கள்னு ஒரு மெசேஜ் தான் வரும். அதனால மரத்து போச்சு, புளிச்சு போச்சு, அவர்களுடைய உண்மையான முகம் தெரிந்து விட்டது. இனி நமக்கு நம்மை தவிர யாரும் இல்லை. எனவே நாம் தான் நம்மளுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், விரயத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும்னு நீங்களே உங்களுடைய செலவுகளை சுருக்கிக்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 2 வேளை சாப்பிட்றவங்க, ஒரு வேளை தான் சாப்பிட்ட மீனராசிக்காரர்கள்லாம் இன்னுமே இருக்கிறாங்க. நீங்களே உங்களை வருத்தி கொண்டு சுருக்கி கொண்டு இரவு நேரத்தில் அழுது கொண்டு, அழுவது கூட மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்க வேண்டும்னு ரொம்பவும்
ஜீரணிக்க முடியாத தொல்லைகளை எல்லாம் சந்தித்து கொண்டுதான் இருந்தீர்கள். இப்போ கொஞ்சம் விடிவு காலம் என ராசியில இருக்கக்கூடிய சேட்டனை குரு பார்க்க போகிறார். இப்போ ஒரு வருஷத்துக்கு ராசி அதிபதி உச்சம், அந்த 7.5 சனி நீர்த்து போக போகிறது. இந்த பக்கம் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மிஸ்ஸிங், குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்ப என்ன ஆகும்னா ராகு தலை விரித்து ஆட போகிறார். இது குறிப்பா ரேவதி நட்சத்திரத்துக்கு பெருசா பாதிக்காது. ஏன்னா பாகை முறையில பார்த்தோம்னா 30 டிகிரி தாண்டி இந்த பக்கம் சதாபிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய சதயத்துக்குள்ள விட்டாரு. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இதனுடைய பாதிப்பு எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2 வரை. அதுக்கப்புறம் பூரட்டாதிக்கு நவம்பர் 11 வரை. இதெல்லாம் நீங்க படிப்படியா உங்களுக்கு ராகு 11ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். 11ஆம் இடம் முதல் தரமான ராஜயோகம், பெரிய பிளஸ் பாயிண்ட் நவம்பர் மாதம் வரை. அப்போ அது நாள் வரைக்கும் தேவையில்லாத செலவுகள் அதுவா விழுவதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்களாகவே ஒரு புது செலவு, ஒரு விரிவாக்கம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், அங்க போய் ஏதாவது டாக்குமெண்ட் செல்லுபடியாகல, இரவு நேரத்துல தூங்கும் போது குழப்பிக்கொள்வது, இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராகு உங்களை தூண்டி விடுவார். அங்கீகரிக்கப்படாத பொருள், அங்கீகரிக்கப்படாத நபர்கள், தடை செய்யப்பட்ட விஷயங்கள், அதுக்கெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு டெபாசிட்டாக வரும். ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு மாத்திரையோ இல்லை ஒரு மிட்டாய் வாங்கினா கூட மேனுஃபேக்சர்டு பை அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், கஸ்டமர் கேர் ஏதாவது இருக்கும், ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். லட்சமாக கொடியாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். கம்பெனிக்கு ஓனர் யாரு, எங்கே இருக்கிறாரு, அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் என்ன, நமக்கு டெபாசிட்டுக்கு ரெசிப்ட் என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படியே மொபைல்லே பார்த்துக்கணும். அப்புறம் அந்த ஆப் ஒரு நாளைக்கு அப்புறம் அது ஒர்க்கே பண்ணாமல் செயல் இழந்து விடும். இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக இது காலகட்டங்களில் நம்மை நன்றாக தூண்டி விடுவார்கள். அதாவது ஓப்பனாக சொன்னால் நம்மை வச்சு செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு நபர் வருவார், வாயிலேயே வடை சுடுறதும்பாங்க. இந்த வடையெல்லாம் இல்லை, அவர் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, வெஜ் புலவ் எல்லாத்தையும் மொத்தமாக சுட்டு நமக்கு மேலும் மேலும் நல்ல ஆசையை காமிப்பார். அது எப்படி எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிளோட, அவர் அப்படி இருந்தாருப்பா, இப்போ பாருப்பா பெரிய பென்ஸ் காரில் போகிற அளவுக்கு இருக்காருப்பா, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன்பா இப்படி இருக்கன்னு உங்களை தூண்டி விடுவார்கள். மீனராசி சின்ன மீனை போட்டு உங்களை பெரிய திமிங்கிலமாக வலையில் இழுத்து கொண்டு விடுவார்கள். குறிப்பா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நவம்பருக்கு அப்புறம் ஒரு பம்பர் காத்து கொண்டிருக்கிறது, லாபத்தில் ராகு. ஆகஸ்ட் 2க்கு அப்புறம் சதய நட்சத்திரத்தை விட்டு அவிட்டம் ஜேஷ்டா நட்சத்திரத்துல ஒரு ராகு பயணிக்கும் போது குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், 9ஆம் இடம் பாக்கியம். இப்போ இந்த பாக்கியத்தை அடைகிறேன். 9ஆம் இடம் பாக்கியம்னா ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு இறைவனின் ஆற்றலை பெறுவது, சக்தியை பெறுவது. அதற்காக அங்கீகரிக்கப்படாத விஷயம், இச்சா சக்தி, கிரியாசக்தியை எடுப்பது, அங்கீகரிக்கப்படாத மந்திரங்களை ஜபம் பண்ணுவது, அதற்குன்னு வழக்கத்தில் இல்லாத பூஜா முறைகளை செய்வது. பாக்கியம்னா ஒரு இடம், ஒரு வீடு அடைவது பாக்கியம். அதற்காக தடை செய்யப்பட்ட பொருட்களை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு ஷார்ட்கட்டில், குறுக்கு வழியில் நாம் அந்த பொருளையோ அந்த இடத்தையோ எடுத்துக்கொள்ள போகிறோம், வெற்றி வாகை சூட போகிறோம்னு முயற்சி செய்வது. இது காலகட்டங்களில் ராசிக்கு குரு பார்வை இருக்கு. அப்ப தலைக்கு வர்றதை கேப்போட போய்விடும். இருந்தாலும் இப்போத்தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு காலம் வருகிறது. இதனால் உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் பார்த்து கொள்ளணும். 9ஆம் இடம் உங்களுடைய அப்பாவை குறிகாட்டுகிறது. இப்போ இது காலகட்டங்களில் உங்கள் அப்பாவை பொல்யூட் செய்வதற்கு ஒருவர் வருவார். கொடுக்காத விஷயங்களை கொடுத்ததாக சொல்வார். இப்போ உங்கள் அப்பா ஒரு ஆஃபீஸராக இருக்கிறார், குறிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வராத அளவுக்கு உங்களுடைய அப்பாவையும் பத்திரமாக நீங்கள் பார்த்து கொள்வது.
இது எல்லாமே உங்களுக்கு வரிசையாக கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த காலகட்டத்தை ரொம்பவும் சாமர்த்தியமாக நீங்கள் கடந்து விடலாம். ஹே குட் பை நண்பா அப்படின்னு சொல்வது போல் ராகுவை பார்த்து, இனிமே நீங்கள் எங்கள் பக்கத்துக்கு வரத்துக்கு 15 வருஷம் ஆகும், போய்விடுங்கள், எங்களை விட்டு விடுங்கள், 12ஆம் இடம் எங்கள் விரயஸ்தானத்தையும் விட்டு விடுங்கள்னு சொல்லி நவம்பர் மாதம் 11ஆம் தேதி உங்களுக்கு மகர ராகுக்கு நிகர ராகு கிடையாது, அது பூரணமாக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து உச்சகுருவின் பார்வையை பெற்று உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அது காலகட்டம் வரை குறிப்பாக இந்த வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள், அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை கையில் எடுக்காமல் கவனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இது நாள் வரை மிதுன ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி கடகராசி மண்டலத்தில் உச்சமடைய போகிறார். இது நாள் வரை அவர் ராகுவை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இனி அவர் ராகுவை பார்க்க மாட்டார். இனி அவர் விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானைத்தான் பார்க்க போகிறார். மேலும் ராகு என்ற கிரகம் இப்பொழுது சனியின் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் செவ்வாயின் நட்சத்திரத்தில், இந்த கூட்டணியில நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு சனி செவ்வாய் அனைத்து அசுப கிரகங்களும் ஒன்றாக இந்த இடத்தில் சங்கமிக்கிறது. இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்க்கையை வழிபடுவது, அஷ்டமி திதிகளில், அமாவாசை திதிகளில், பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள் போன்ற உக்ரமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்து முடிந்தால் சின்ன சின்ன யாகங்களோ, அர்ச்சனைகளோ, அபிஷேகங்களோ, அன்னதானங்களோ செய்வதன் மூலம், இந்த தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்களை, ஜபங்களை செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக குறைத்து கொள்ளலாம். முடிந்தால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை போன்ற விஷயங்களை உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். பிறகு ராகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயில்ல நீங்க செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை, அபிஷேகம் செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.